ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்டியான ஒரு காரசாரமான ஒரு நண்டு கறி எப்படி செய்கிறேன், நண்டு கிரேவி எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் உங்களோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நண்டு க்ளீன் பண்ணணும். நாங்கள் எடுத்துக்கிறது கொஞ்சம் பெரிய நண்டுன்றதால் அதில் முணுக்கு வைக்கிற அந்த 2 பெரிய காலையும் வேறையாக உடச்சி எடுத்துக்கொள்கிறோம். சில பேர் இந்த நண்டை ஆஃபாக வெட்டி ஆஃப்க்கும் சேர்த்துக்கொள்ளுவாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த நண்டை எப்படி க்ளீன் பண்ணுறேன்றது ஒரு ஐடியா வருமென்று நினைக்கிறேன். நண்டுட மேலே ஓட துண்டை தான் கலட்டணும். ஃபஸ்ட்டுக்கு கலட்டி அது மேலே வைக்கிற எல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட மச்சான் தான் க்ளீன் பண்ணுறாரு. அவர் 2 அசிஸ்டண்ட்ஸும் வைக்கிறாங்க ஹெல்ப்புக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. நண்டு கிரேவி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம், 5 தக்காளி, இதே மாதிரி ஒரு 4-5 பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை, ரம்பை, இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை. இதெல்லாம் கட் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு இந்த பார்த்தா ஒரு ஐடியா வரும் எந்த சைஸில் எடுத்துக்கிறேன். எல்லாம் மீடியம் சைஸில் தான் வெங்காயம், தக்காளி எல்லாமே மீடியம் சைஸில் தான் எடுத்துக்கிறேன். ஒரு தேசிக்காய் சைஸ் அளவு புளியும் நல்லா ஊற வச்சுக்கிறேன். அதோடய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வேணும். ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போலை கொச்சிக்காய், காஞ்ச போலை கொச்சிக்காய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அது இல்லாட்டி நீங்கள் காஞ்ச கொச்சிக்காய் எடுத்துக்கோங்க. நீங்கள் வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் என்னென்ன ஸ்பைசஸ் எடுத்துக்கிறேன் விளங்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கிறேன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், கியூமின் 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்வோம். 2 தடவைக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்வோம். இப்போ புளியும் கரைச்சி எடுத்தாச்சு. அந்த அண்டைக்கு சுட சுட சோத்துக்கு தான் நாங்கள் நண்டு கிரேவி ஆக்கி கொண்டிருக்கிறோம். அப்போ சோறும் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ரெடியாகி கொண்டிருக்குது. ஒரு பெரிய அகண்ட ஒரு சட்டி எடுத்திங்கன்னா கிரேப் எல்லாம் போட்டு உங்களுக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாகிக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கிறேன். அதோடைய நாங்கள் எடுத்துகிட்டு உளுவரிசி 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், பட்டை, ஏலக்காய் ஒரு 4-5, இந்த கொச்சிக்காய் உங்கள்கிட்ட இல்லாட்டி காஞ்ச கொச்சிக்காய் நார்மலாக எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 போல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதோடய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ரப்பையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து கொஞ்சம் அது வறுபட போல் கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சு இந்த வெங்காயத்தை சின்னதாக தான் கட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து அதில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருந்து தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி மசீர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. நல்லா உப்பு சேர்த்திங்கன்னு சொன்னால் குயிக்காக தக்காளி மசிஞ்சு குக்காகி வந்துடும். மூடியும் குக் பண்ணுங்கள். மூடி குக் பண்ணால் குயிக்காக தக்காளி குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா குக் ஆகிட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சு இந்த ஸ்பைசஸையும் இதில் சேர்த்துட்டு ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சிங்கன்னா குயிக்காக கரிஞ்சால் அந்த கிரேவியோட வாசம் நல்லா வைக்காது, கரிஞ்ச வாசம் வரும், டேஸ்ட்டும் நல்லா வைக்காது. அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் போல் வதக்கிட்டு அதோடய நாங்கள் கரைச்சி வச்சு இந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. நார்மலாக நிறைய பேர் நிறைய கிரேவி வைக்க மாட்டீங்க. நண்டு கறி மசாலா மாதிரி தான் ஆக்கி எடுப்பீங்க. நாங்கள் இந்த நண்டு கிரேவியோட ரோஸ்ட் பான் சுட சுட திண்டா நல்லா இருக்கும். அதனால் நாங்கள் கிரேவி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வச்சுக்கிறோம். அதோடைய நல்லா அது ஒரு கொதி வரப்போல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சு இந்த நண்டையும் சேர்த்துக்கோங்க. எப்போயுமே நண்டு குக் பண்ண போல் நல்லா அகலமான ஒரு சட்டியாக எடுத்துக்கோங்க. நாங்கள் அகலமில்லாத சட்டி எடுத்து எங்களுக்கு நண்டை போட்டு எங்களுக்கு கிளறி குக் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிக்கும்.
நல்லா இந்த கீழே போட்டுட்டு அது நல்லா கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. நீங்கள் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே வந்து கிராப் வந்து குக் ஆகிடும். மிச்ச நேரம் எடுக்காது குக் ஆகுறதுக்கு. இந்த மாதிரி நல்ல ஆரஞ்சு கலரில் வரும் குக் ஆகினதுக்கு பிறகு. இது பார்த்தீங்கன்னு வந்து நான் புள்ளியோளுக்கு கொஞ்சம் மீனும் பொரிச்சு எடுத்தேன். ஏன்டா அவங்க நார்மலாக நண்டு கறியெல்லாம் தின்ன மாட்டாங்க தானே, அதனால 2 புள்ளியோளுக்கும் நாங்கள் வந்து மீனை பொரிச்சு எடுத்தேன். சைடில் மூடி போட்டு தான் குக் பண்ணி கொண்டேன் நண்டு கிரேவியை. நண்டு கிரேவி பார்த்திங்கன்னா குக் ஆகிட்டு இந்த டைமில் வந்து உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை மெண்டு செய்யணும். நல்லா நிறைய முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க நண்டு கிரேவியில். அதில் இருக்கிற விஷமெல்லாம் முறிஞ்சி எடுத்துட்டு உடம்புக்கும் சூடு இருக்காது. முருங்கைக்கீரை சேர்த்துக்கொண்டீங்கன்னா இன்ஷால்லா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.